செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறத காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். அவர் என் ஆத்மாவை காப்பார். அவர் என் போக்கியும் வரத்தை இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரை நீ கொடுத்த ஜீவனுக்காக, சுவாசத்துக்காக, நீ கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த இருதய துடிப்புக்காக, சிறுநீரக வேலைப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக மாற்றி, தெளிவான பார்வை கொடுத்து, செவித்திறனை கொடுத்து, பேசுகிற ஆற்றலை கொடுத்து, வாழ்க்கையில கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வேலை, ஊழியம், வீடு, வாசல், அனைத்தையும் வாகனங்கள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தந்து பெற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வானத்தின் படகுகளை திறந்து நீ தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. பொழுதுமைகளை தாழ்த்துகிறோம். இந்த நாளைகளை ஆசீர்வதித்து புதிய செய்தியினாலே எங்களை டெய்லி ஒரு புதிய செய்தியை கொடுத்து, ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து, டெய்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து, டெய்லி ஹோப்பை கொடுத்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும்போது காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கைகளை உயர்த்தி. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். எனக்கு தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நீரே என் பரிகாரியான கர்த்தர். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதி எங்களுக்கு நீர் வரப்பண்ணீர். நேர்வழியாய் நடத்துகிற என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியேசர் ஜெபித்தார். ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாய் அவன் ஜெபித்த பொழுது நேர்வழியாய் நடத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். இயேசு மரியாள் குடும்பத்தை பார்த்து சொன்னார், இந்த மரணம், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல. தேவனுடைய மகத்துவமும் அதிசயமும் விளங்குகிற, விளைவிக்க போகிற, அற்புதம் நெகிழகிற வியாதியாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தையே நான் சொன்னேன். ஜெபித்திருக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும். இன்னும் தீர்க்கமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே நான் எதை கேட்டாலும், கடன், பலவீனம், சோர்வு, சண்டைகள், பிரச்சனைகள், நல்ல செய்தி, விசா, வெளிநாட்டு பயணம், ஃபாரின்ல அட்மிஷன், அதற்கான பண தேவைகள், தேங்க்யூ லார்ட். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால கேட்டா தருவேன்னு சொன்னீங்க. நீங்க பொய் சொல்ல மனிதன் இல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. இயேசுவின் நாமத்துல இவை எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறோம். பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவரே, யோசேப்பு எப்படி பெரியவனானான்? கர்த்தரிடத்திலிருந்து தயை. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. தயை கிடைத்தது மாத்திரமல்ல, அதிகாரி கண்களில் இருந்தும் கர்த்தர் தயை உண்டு பண்ணினார். அதையே நம்ம பார்த்தோம். அவன் பெரியவனானான் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ அவனை எப்படி பெரியவனாக்கினார் என்பதை குறித்து ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து. ஓகே, நல்லா கவனிங்க. இது உங்களுக்காக, எனக்காக வருகிற ஒரு வார்த்தை. இது ஒருவேளை கால தாமதம், நிறைய நாள் காத்திருந்தோம், நமக்கு அடைப்பட்டிருக்கிற கதவு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல. there is no hope. நம்ம வெளிச்சத்தையே பார்க்கல, சூரியனை பார்க்கல. நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அடிமைப்பட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, வறுமை, வியாதி, பலவீனம் அப்படி போன நிலைமையில இருப்பீங்கன்னா, தீவிரமாய், சீக்கிரமாய், உடனடியாய் என் ஆண்டவர் இன்றைக்கே இந்த காரியத்தை உங்களுக்கு செய்யவிருக்கிறார். வாசிக்கிறேன். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா. 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். ஆமேன். சும்மா சீட்ல மட்டும் தான் நான் பெருசா இருப்பேங்க. மீதி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நீ தான் பண்ணணும். நான் சும்மா உட்கார்ந்துருப்பேன். ஆஸ் எ பிரசிடென்ட் நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், லுக், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்தவன், குழியில் இருந்தவன், போத்திபார் வீட்டில் இருந்தவன், அரண்மனைன்னு கூட சொல்லலாம், அல்லது வீட்டில் இருந்தவன், இன்றைக்கு அந்த எகிப்து முழுமைக்கும் கர்த்தர் அதிகாரியாய் மாற்றினார். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன்
முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரத்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்திய தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் ஆகிலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. அதன் பிறகு ஆசாரனாகிய பொத்திபாரவின் குமாரனாகிய அஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டான். யோசேப்பு எகிப்து ராஜாவாக பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதா இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியில் புறப்பட்டு எகிப்து தேசம் முழுவதும் போய் சுற்றி பார்த்தான். பிரியமானவர்களே, என்ன ஆச்சரியம் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு! திடீரென்று தீவிரமாய் அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுது. யோசேப்பை குறித்து அவங்க அப்பா சில ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுது அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க கவனிங்க. இன்னைக்கு மெசேஜ் அதுதான். யோசேப்பு உயர்த்தினது நேற்றுடைய கண்டினியூஷன். இன்றைக்கு மெசேஜ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்னா, யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் யோசேப்பை போல. யோசேப்பு கனி தரும் செடி. என்ன சொல்லுங்க என்னோட? நான் கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களில் பலத்தன. இந்த வில் போ நீங்க பார்த்திருப்பீங்க. அம்போ அதனுடைய அந்த போ பார்த்திருப்பீங்க. கர்த்தருடைய கரம் அவ்வளவு வலுவா அவனுக்கு உதவி செய்துதான். இழுக்க, குறிப்பார்க்க, அதை விட்டு அந்த அம்பு பறந்து போய் எதிரிய தாக்க. அப்போ எவ்வளவு பவர்ஃபுல் ஹேண்டு அவரை யோசேப்பை தாங்கிட்டு பாருங்க. யாக்கோபின் உடைய வல்லவரின் கரங்களில் பலத்தன. இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனால் அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்குள்ளும் கர்ப்பங்களுக்குள்ளும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை அவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆசீர்வாதம் நமக்கு இன்று கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். திரும்ப வாசிக்கிறேன். இது எப்படி உண்டாயிற்றுன்னா, தேவனால் அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. அண்ட் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் இருக்கும். பொக்கிஷ தாளையை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கீழே ஆழத்தில் இருக்கும் நிறைய கோல்ட்ஸ், மினரல்ஸ், ஆயில்ஸ், இதனால உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஸ்தனங்களுக்குள்ள என்னுடைய பிள்ளைகளை, கர்ப்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உரிய ஆசீர்வாதங்களால் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இதற்கு இணையாக இன்னொரு ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். எனவே அதையும் நான் உங்களுக்கு வாசித்துட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 50ஆம் அதிகாரம்
இந்த திராட்சை செடியை குறித்ததான ஒரு உவமைய நாம் இங்க தீர்க்கன் எழுதி வைத்து போகிறான். அது நமக்கு மிக 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 ஆசீர்வாதமாக இருக்கும். 5ஆம் அதிகாரம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. யோசேப்ப ஆண்டவர், நல்ல கவனிங்க, ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மரண பள்ளத்தாக்கிலிருந்து, மரண கண்ணியிலிருந்து, சகோதரருடைய கொலபாதக சிந்தனையிலிருந்து ஆண்டவர் உயர்த்தி மகா மேட்டிலே கொண்டு போய் தாழ்வில் இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், கண்மலையில் மேலே நிறுத்துகிறார், நடைகளை உறுதிப்படுத்துகிறார். நீங்க யோசேப்பை போல 17 வயசுல தாழ்வில் இருந்தீங்க. 30 வயசு வரைக்கும் தாழ்வு தாழ்வு தாழ்வு. மேடே தெரியல. மேடுனா மலை உச்சியில நம்ம ஒரு காலம் போனதில்லை. நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாமே தரை மட்டமா, இன்னும் சொல்ல போனா அதற்கு கீழே பள்ளத்தாக்குகளில தான் நாம பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைய வாக்குத்தத்தம் என்னன்னா, மகா மேட்டிலே கர்த்தர் யோசேப்பை நிறுத்தினது போல ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் நடுவார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் மகா மேட்டில் போவாங்க, நீங்க மகா மேட்டிலே இருப்பீங்க. உயர்ந்த மலையில இந்த மலை மறுரூப அனுபவத்தை எப்படி இயேசு, பேதுரு, யோவான், எலியா, மோசே மலையில் மேலே மறுரூபமானார்கள், எப்படி மோசே 10 கற்பனைகள் வாங்கும் பொழுது மலையில, எப்படி கர்மேல் பர்வதத்துல எலியா உயர்ந்து நின்றானோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையை நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க இன்றிலிருந்து உங்க வாழ்க்கை எப்படின்னா, பள்ளத்திலிருந்து மேலே, ஆமென், குழியிலிருந்து மேலே, மகா மேட்டிலே ஒருவரும் உங்களை தீண்டாத அளவுக்கு. இனி உங்க சகோதரனாலே நீங்க பகைக்கப்பட முடியாது. இனி போர்த்திபார் வீட்டில் உங்களுக்கு எந்த சோதனையும் இருக்காது. இன்று உங்களுக்கு சிறைச்சாலையின் அனுபவங்களும் இருக்காது. ஏனென்றால் உன்னதமானவர் உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலே, மலையில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலே உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தையும், உங்கள் கணவனையும் கர்த்தர் கொண்டு போய் நாட்டுவார். அல்லேலூயா. நாட்டுவார். நீங்க சொல்லுங்க, மகா மேட்டிலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சியோன் மலையிலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் சாதாரண யோசேப்பு தான். யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. 42 ஒற்றுமைகள் உண்டு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த ஆராய்ச்சி செய்து பாருங்க. மலையின் உச்சியில, தேங்க்யூ லார்ட், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரம் ஏறுகிற பொழுது ஒரு மலையில் மேலே வந்து நின்றார். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே பரமேறினார். ஆண்டவர் உயர்த்தினார். கொள்குதான் மலையில. நம்ம நினைக்கிறோம் அது சாபம் என்று நினைக்கிறோம். இல்ல, மலையிலே கர்த்தர் அவரை உயர்த்தினார், சிலுவையிலே உயர்த்தினார். ஆமென். முதல் குறிப்பு. 2வது, அவர் அதை வேலி அடைத்து நாட்டிட்டாரு. இப்ப மலையில உங்களை வேலி அடைத்து. ஒரு 2-3 குறிப்பு மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்றேன். வேலி அடைத்து என்பது என்னவென்றால், நல்ல கவனிங்க, யோபுவின் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுவின் வீட்டை கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். பிசாசு பார்க்கிறான். பிசாசாலே யோபுவை தொட முடியல, மனைவியை தொட முடியல, பிள்ளைகளை தொட முடியல. காரணம், யோபுவின் வீட்டை என் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். காரணம், அதிகாலையில் ஜெபம்.
நீங்க அதிகாலை ஜெபிக்கிற பொழுது உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடிப்பார். வேலி என்றால் என்ன? ப்ரொடெக்ஷன். எந்த ஈவலோ, எந்த எனிமியோ, எந்த விரோதிகளோ, எந்த வன்கண்ணோ, ஏதோ எந்த எதிர் வல்லமைகளோ உன் வீட்டை, உன் குடும்பத்தை, உன் குடும்பத்தின் பிள்ளைகளை அணுகுவதில்லை. கர்த்தர் வேலி அடைக்கிறார். ஏதேன்ல பாவம் அந்த ஆதாம் ஏவாளை துரத்திட்டு ஆண்டவர் ஒரு வேலியை போட்டார். அதுல காவல் காக்க பட்டயம் உருவின தேவ தூதர்களை அவர் வைத்தார். அதுக்கப்புறம் யாரும் ஏதனுக்குள்ள போக முடியாத அளவுக்கு கர்த்தர் வேலி அடைத்தார். கர்த்தர் ஒரு தடவை வேலி போட்டார்னா அந்த வேலிக்குள்ள ஒரு சின்ன இரும்பு போகாது. நான் இன்னும் சொல்ல போனா காற்று உட்புகாத ஒரு வேலி, வைரஸ் கிருமிகள் உட்புகாத ஒரு வேலி கர்த்தர் உனக்கும் எனக்கும் போடுவார். காரணம் எப்படி அப்படி நடக்கும்னா அது சர்வ வல்லவராலே நடக்கும், உன்னதமானவராலே நடக்கும். ஏன் நடக்கும்னா அதிகாலையில நீங்க தேடும் பொழுது. எல்லாருக்கும் வேலி போட மாட்டார். வேலியை பிடுங்குற நேரம் கூட நாமளே செய்திருவோம். சில நேரங்களில் வேலியே இல்லாத வீடுகள் உண்டு. ஒரு குடும்பத்திற்கு வேலி எதுனா ஜெபம்தான், ஆண்டவர் தான். இந்த வேலிதான் உபவாச ஜெபம். இந்த வேலிதான் ஆலயத்திற்கு தொழுவதில், கர்த்தருக்கு கொடுப்பதில் காணப்படுகிற வேலி. அது முட்கள் நிறைந்த வேலி. அது அந்த சுற்றிலும் மேற்றிலே அவர் வேலி அடைத்தார். மூன்றாவது, அதனுடைய கற்களை அவர் பொறுக்கி, கற்களை பொறுக்கி. மலையில போயிட்டாங்க. ஆனா மலையில எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. வேலியும் அடைச்சிட்டாங்க. ஆனா இப்போ வளரணும், செடி வளரணும். அந்த நட்கொலை திராட்சை செடியை ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டாந்துட்டாங்க. அந்த கொண்டாந்த செடி அது இன்னும் ஆழமா வேரூன்றி போகணும்னா அதற்கு என்ன அவசியம்னா அந்த பூமியிலே காணப்படுகிற கற்கள் எல்லாம் அது முதல்ல வெளியெடுத்து அந்த வேர்கள் எளிமையா உள்ள போகிற அளவுக்கு அந்த சாயில லூஸ் பண்ணும். பெரியவானவர்களே, நமக்கு முதல் மேல வச்சுட்டாரு, ரெண்டாவது வேலியும் அடைச்சிட்டாரு. இப்ப நாம கனி கொடுக்கணும்னா அந்த கற்கள், தடையா இருக்கிற கற்கள் பொறுக்கப்பட வேண்டாம். அதுக்குதான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆண்டவரே, எந்த பாவமோ, எந்த சாபமோ, எந்த பலவீனமோ, எந்த சோதனையோ, எந்த சோர்வோ, எந்த அவநம்பிக்கையோ கற்களாக மாறக்கூடாது. அவைகள் எல்லாம் அந்த கற்கள் எடுக்கப்பட வேண்டும். என்ன போட்டிருக்கு? அதை பொறுக்கி அதை தூர வெளியில வேலைக்கு அந்த புறம் போட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சாயில்ல திராட்சை செடிகளை நட முடியும், அது கனி தர முடியும். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. அந்த கொடிகள் படரும். அந்த கொடிகள் எப்படின்னா வேலியிலே படரும். ஆக்சுவலி என்னன்னா நடக்கிறது என்னன்னா அந்த தோட்டக்காரனுக்கு தான் அந்த திராட்சை பழம் அதனுடைய பயன் கிடைக்கும். ஆனா இங்க இந்த வேலி படர்ந்து வெளியில போய் அநேகருடைய பசியை ஆற்றும். உங்களால, என்னால, யோசிப்பால எப்படி அநேகர் சாப்பிட்டாங்களோ, எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்களும் அண்டை நாட்டில் இருக்கிறவர்களும் பஞ்ச காலத்துல யோசிப்பினாலே அந்த கனியினாலே சாப்பிட்டு புசித்தார்களோ, அப்படியே உங்களுக்கும் கர்த்தர் எனக்கும் பலருக்கு ஆசீர்வாதமான கனிகளை கொடுக்கும்படி செய்வார். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதல்ல யோசேப்புடைய காரியத்தை கர்த்தர் தீவிரமாய் நடத்தி முடித்து அவனுக்கு சரப்பணி தரிப்பிக்கப்பட்டது, ட்ரெஸ் போடப்பட்டது, முத்திரை மோடம் போடப்பட்டது, அதிகாரியாய் அறிவிக்கப்பட்டது, அவனுக்கு சேரியட் கொடுக்கப்பட்டது, ராஜ்யத்தில அதிகாரியாய் மாறினார். ஆனா தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது தெரியுமா?
அவன் கனி தரும் திராட்சை செடி. அந்த செடி எங்க இருக்கும் தெரியுமா? கர்த்தர் அவனை உயரத்திலே மெற்றிலே வைத்தார். மெற்றிலே வைத்தது ஏதோ ஒரு ஓனாய் வந்து அந்த பழங்களை பொறுக்கி போவதற்கான வேலி அமைக்காமல் இல்லை, அதற்கு வேலியும் போட்டார். வேலி அமைத்ததோடு கூட அந்த நிலத்தையும் பண்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிலத்தை பண்படுத்தி அதிக கனிகள் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் முதல் நான் சொல்றேன் பாருங்களேன், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அநேக கனிகளை நாம் பார்க்க போகிறோம். எஸ், பிள்ளை செல்வம், கடன்லேருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, இதெல்லாம் கனிகள் தான். இதுதான் ஆண்டவர் வேலி அடைத்து நம்மளுக்கு இருக்கிற இந்த சொற்ப கற்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை செம்மையாய் மாற்றுகிற, ஒரு நல்ல நலமாக மாற்றுகிற ஒரு காரியத்தை கத்து செய்து கொண்டு, நம்முடைய சரீரத்துல பலவித இடர்பாடுகளும் வியாதிகளும் இருக்கலாம், அந்த கற்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, குறைகள் எல்லாம் இருக்கலாம், அந்த குறைகள் எல்லாம் கற்களாக இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் பொறுக்கி வெளியில எறிந்து நற்குல சாட்சிகள் கொடுக்கும்படியாய் மாற்றப் போகிறார். எனவே இந்த காரியத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாமா? 3 காரியம். நம்ம மகாமேற்றான இடங்களிலே போய் சேர, சியோன் மாறி ஒரு உயர்ந்த பிளேஸ்லேயே நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிறார். 2வது, நம்மை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது. ஜெபிக்கும் பொழுது, யோபு ஜெபித்த பொழுதுதான் அந்த வேலி அவனுக்குள் போடப்பட்டது. கற்கள் பொறுக்கப்பட்டது. ஏனென்றால் நிலங்கள் அது சரியாக்கப்பட வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியானது காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வாசனம் தியானிக்கையில இருதயம் கொழுந்து விட்டு எழுதுவதற்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சரும வியாதியோடு உம்மை நோக்கி கூப்பிடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பீராக. கோல்டு, ஃபீவர் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். சிறுநீரக இஷ்யூ இயேசுவின் நாமத்திலே மறையட்டும். மூளை மண்டலத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், ஓ தேங்க்யூ ஃபாதர், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, வெறுப்பு உணர்ச்சிகள், மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. கர்ப்பத்திலே கனி, ஓஹோ எஸ் லார்ட். யோசேப்புல வாசித்தோமே, ஓ உன் சந்தானத்தையும் உன் சந்ததியும் உன் சனங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி அப்படி தாங்க. நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுங்க, நிறைய நகை சரப்பணிகளை கொடுங்க, நல்ல ட்ரெஸ்ஸஸ் கொடுங்க, நல்ல வாகனங்கள் கொடுங்க, நீ நல்ல வேலையை கொடுங்க. யோசேப்புக்கு இதெல்லாம் கிடைச்சது. முதல்ல நல்ல ட்ரெஸ் கிடைச்சிச்சு, நல்ல கோல்டு கிடைச்சது, முத்திர மோதம் ஆகிய நல்ல ஒரு அதிகாரம் கிடைச்சது, சேரியட் நல்ல வண்டி கிடைச்சது, ஒரு உயர்ந்த வண்டி வாங்கணும், யாரும் வாங்கக்கூடாத வாகனம், ராஜாக்கள் பயணம் பண்ணுகிற ஒரு வாகனம் நீ வாங்க போறீங்க. அடுத்தபடியாக அவனை எல்லாம் தண்டனிட்டு பணிந்தாங்க. அப்படி ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகும். தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது போலவே யோசேப்பின் காரியம் ஜெயமாய் முடிந்து தீவிரமாய் நடத்த போகிறார். விசேஷமாய் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேர்வு ரிசல்ட்காக காத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்து எல்லாவற்றிலும் நல்ல தேர்ச்சி பெற்று உடைய பிள்ளைகளை யோசேப்பை போல மேட்டான இடங்களிலே மேலே உட்கார வைக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக.